நான் இதுக்கு முன்னுக்கு சொன்ன அந்த சுவிட்சர்லாந்துல காணப்படுற என்ன லார்ஜ் ஹெட்ரான் கொலைடர் அது வந்து எப்படி தொழிற்படுவதுன்றதை இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். இப்ப இங்க ஆரம்பத்துல வந்து என்ன செய்யப்படுவது பார்ப்போம் கொஞ்சம் இருங்க. இதுதான் அந்த சுவிட்சர்லாந்துல இருக்கிற லார்ஜ் ஹெட்ரான் கொலைடர். இப்ப இதுக்குள்ள என்ன செய்யப்படுவது துணிக்கைகள் வந்திக்குது. நியூட்ரன் அல்லது புரோட்டான் அப்படி துணிக்கைகள் வந்திக்குது. இப்ப ஹைட்ரஜன் அணு வந்துச்சு. அந்த ஹைட்ரஜன் அணுல இருந்து இலத்திரன்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல வந்து நாங்க என்ன செய்யறோம், இப்ப துணிக்கைகளை 6 முடுக்க போறோம். இப்ப இங்க போற ஆட்கள் யாரு, நியூட்ரான் புரோட்டான் போன்ற துணிக்கைகள் வந்து என்ன செய்யறாங்க, 6 முடுக்கப்படுறாங்க. இப்ப 6 முடுக்கப்பட்டு முதலாவது ஒரு சின்ன வட்ட வடிவத்தினூடாக இவை என்ன செய்யப்படும், இதுல வந்து தொடர்ந்து 6 முடுக்கப்படும். இங்க வந்து காந்த புலம், மின் புலம் போன்ற புலங்கள் வந்து இந்த 6 முடுகளுக்காக என்ன செய்யப்படுவது, பயன்படுத்தப்படுவது. இப்ப துணிக்கைகளோட வேகம் என்ன செய்யுது, தொடர்ந்து அதிகரிக்குது. இதுக்கு வந்து என்ன மாறும் மின்புலம் ஒன்று கொடுக்கப்படுவது. இந்த மாறும் மின்புலத்தால துணிக்கையோட வேகம் தொடர்ந்து என்ன செய்யப்படுவது, அதிகரிக்கப்படுவது. அதாவது புரோட்டான், நியூட்ரான் போன்ற துணிக்கைகள், மாறும் காந்த புலமும் அடுத்தது மின்புலமும். இப்படி ஒரு சின்ன வட்டத்தினூடாக இவை 6 முடுக்கப்பட்டோன்னு, மிகப்பெரிய வேகத்துக்கு 6 முடுக்கப்பட்டோன்னு அந்த பெரிய வட்டத்தினூடாக சுழல்றதுக்கு என்ன செய்யப்படும், அனுமதிக்கப்படும். இப்படி வேகம் கூட கூட என்ன நடக்குது, வேகம் கூட கூட அதுல அலைநீளம் குறையுது. அவ்வளவுதான் விஷயம். மிகச்சிறிய அலைநீளமுடைய ஒரு அலையாக நடந்து கொள்ளும். இப்ப இது வந்து என்ன, ஒரு பெரிய வட்டத்தினூட என்ன செய்யப்படுவது, மோதுகை அடைய இந்த சுழல விடப்படுவது. இப்ப பாருங்க, இங்க வந்து 2 கதிர்கள், ரெண்டும் வந்து இப்ப இங்க வந்து என்ன, எல்லா கதிர்களும் இப்படி சுழல விடப்படுவது. ரைட், எல்லா துணிக்கைகளும் இப்படி சுழல விடப்பட்டு இப்படி சுழல விடப்பட்டு இதுக்கு அடுத்த லெவலுக்கு அனுப்பப்படும். அதாவது இதுக்கு அடுத்த பெரிய வட்டத்துக்கு சுழல்றதுக்கு அனுப்பப்படும். இப்படி துணிக்கைகள் தொடர்ந்து என்ன செய்யப்படும், மாறும் மின்புலத்தாலையும் காந்த புலத்தாலையும் ஆர் முடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒளியின் வேகம், அதாவது லைட்ற வேகத்தை கிட்ட கொண்டு வரப்படும் அவ்வளவு துணிக்கைகள். அப்ப என்ன நடந்துக்குது, அலைநீளம் வந்து நல்லாவே சிறியதாக்கப்பட்டுட்டு இப்ப வந்து என்ன, இன்னும் அதை விட பெரிய வட்டத்துல இந்த சுவிட்சர்லாந்துல அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சைக்ளோட்ரான்ல வந்து இது என்ன செய்யப்படும், சுழல விடப்படும். இப்ப ரெண்டு பக்கத்துல இருந்தும் வார இது வந்து என்ன, ஒரு பக்கத்துல இப்படி கதிர்கள் வந்து சுழல விடப்படுவது, இதுக்கு எதிர் திசையிலையும் என்ன செய்யும், கதிர்கள் வந்து சுழல விடப்படும். இப்ப 2 திசையிலையும் இருந்து வார கதிர்கள் வந்து மோதுகை அடைகிறதால நாங்க என்ன செய்ய போறோம், புதிய துணிக்கைகளை கண்டுபிடிக்க போறோம். இந்த அடிப்படையில தான் 2012ஆம் ஆண்டு ஹிக்ஸ் போசோன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பாருங்க, 2 திசையில வந்து மின்னல் வேகமா அந்த ஒளியிட வேகத்துல துணிக்கைகள் போகுது. இப்படி போற துணிக்கைகள் வந்து என்ன செய்ய போகுது, மோதுகை அடைய போகுது. அந்த மோதுகையின் போது வெளிப்படுற கதிர்களை உணர்றதுக்கு தான் உணரிகள் பயன்படுத்தப்பட போகுது. நான் அதுல காட்டின ஒரு மனிதனோட ஒப்பிடக்குள்ள மிகப்பெரிய உணரி ஒன்று இருந்துச்சு. அப்ப அந்த உணரிகள் வந்து இதுல இருந்து வெளிவார இதை இந்த கதிர்களை பெற்றுக்கொள்றதுக்கு தான் அந்த உணரிகள் பயன்படுத்தப்பட போகுது. ரைட், அதையும் இதுல காட்டுவாங்க பாருங்க.
இப்ப இங்க வந்து ரவுண்ட் அடிச்சு திரியிறது யாரு? புரோட்டான், நியூட்ரான் போன்ற ஆக்கள். ரைட். இப்படி போற துணிக்கைகள் மோதுகை அடையறதால பாருங்க. இதுல இங்க வந்து என்ன நடந்துச்சு? உள்ளுக்கு வந்து அந்த சுரங்க பாதைக்கு உள்ளுக்கு இது வந்து என்னத்த காட்டிக்கிறாங்க? புரோட்டான்ஸையும், நியூட்ரான்ஸையும் தான் காட்டிக்கிறாங்க. அவை வந்து மோதுகை அடையறதால என்ன துணிக்கைகள் வெளியாகுது. அந்த துணிக்கைகள்ல வந்து இந்த சென்சார்ஸ் அங்க நான் வச்சுக்கிற சென்சர் வந்து என்ன செய்யுது? சென்ஸ் பண்ணுது. இப்படி வெளிவந்த துணிக்கைகளை கண்டுபிடிச்சதுதான் என்ன 2012ஆம் ஆண்டு ஹிக்ஸ் போசோன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு.